15 days முடியும் போது recite the Quran. அதான் நம்முடைய டாஸ்க் இன்ஷால்லா. So inshallah today we are about to revise all the three vowels, that is Fataha, Kasra, Zamma. Okay. ஒவ்வொரு பையன் முன் வந்து ஒவ்வொரு வவல் மார்க்க இன்ஷால்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்காரு, அபு சாலி இருக்காரு. இஸ் ஆல்வேஸ் ரெடி, இஸ் ரெடி டு ப்ராக்டிஸ். அவரும் ப்ராக்டிஸ் தான் பண்றாரு. ஆக்சுவலா அப்படி கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால அவர் படிக்கிறார் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். இஸ் ஆல்சோ லேர்னிங், இஸ் ஆல்சோ ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் தான் இது. இந்த கிளாஸே பார்த்தீங்கன்னு சொன்னா யார் மிஸ்டேக் பண்றா, யார் பெஸ்டா படிக்கிறாங்கிறதுக்காண்டி இந்த கிளாஸ் இல்லை. எல்லாமே லேர்னிங் தான். லேர்னிங் பை ப்ராக்டிஸ். ஸோ இன்ஷால்லா in today's class we will revise the all three vowels, that is short vowels. Okay, Fatha, Kasra and Zamma. And I hope so this page is very important actually. Okay, before that straight away நம்ம இதுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். Okay, because yesterday we had enough practice on Fataha, Kasra, Zamma. Today inshallah I request all of you to read this one. Practice reading your alphabet with Fataha, Kasra, Zamma. So this is the very nice way to identify how a single letter will be pronounced. ஒரு தனி எழுத்து எப்படி மூணு விதமா ப்ரொனவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? So bismillah, let's start. A, E, U. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. A, E, U. எல்லாம் முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் நான் படிக்க சொல்லுவேன், படிங்க. இல்லை மைக் மியூட் பண்ணிட்டு என் கூட நீங்களும் படிங்க. பா, பி, பூ, தா, தி, து, சா, சி, சு. நான் வந்து ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஐ ப்ரொனவுன்ஸ்டு? கடைசியாக நான் எந்த லெட்டருடைய ஃபதஹா, கஸ்ரா, ஜம்மா படித்தேன் சொல்லுங்க. சீனா. அல்லாஹ் அக்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபோர்த் லெட்டர், தட் இஸ் சா. அலிஃப், பா, சா. டிராவலிங்ல இருக்கேன். தட்ஸ் வை. ஓகே ஓகே ஓகே, பிரச்சனையே கிடையாது. நீங்க தப்பா சொன்னாலும் இந்த கிளாஸ்ல வந்து அது இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். மிஸ்டேக் பண்ணாலும் வெல்கம் தான், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஓகே. அலிஃப், பா, தா, சா. ஓகே, and then followed by ஜீம், ஜா, ஜி, ஜூ. ஃபதஹா போட்டா ஜா, கஸ்ரா வந்தா ஜி, ஜம்மா வந்தா ஜூ. ஜா, ஜி, ஜூ. ஹா, ஹி, ஹூ. ஹே சொல்லக்கூடாது. ஹே அப்படிங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் உருது பெர்ஷியன் டைப் ஆஃப் லேர்னிங். அது அரபிக் கிடையாது. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பையன் கேட்டாரு, ஹா, ஹி, ஹூ. ஹா, ஹி. ஒரே நிமிஷம். ஹா, ஹி, ஹூ. தால், தால் இருக்கு. தால் வந்து தா, தி, து. தா, தி, து. தா, தி, து. தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜால் இருக்கு. ஜா, ஜி, ஜூ. ஜா, ஜி, ஜூ. தேர்ட் லைன்ல செகண்ட் ரைட் சைட்ல இருந்து ரா இருக்கு. ரா, ரி, ரு. ரா, ரி, ரு. தேர்ட் லைன்ல தேர்ட் பாக்ஸ்ல ரைட்ல இருந்து தேர்ட் பாக்ஸ் ஜா இருக்கு. ஜா, ஜி, ஜூ. ஜா, ஜி, ஜூ. தேர்ட் லைன்ல லாஸ்ட் பாக்ஸ்ல ரைட்ல இருந்து சீன் இருக்கு. சீன், சாரி,
சா சி சு. பல்லு கடிக்கணும். யூ ஹாவ் டு, அதாவது அப்பர் டீத்தும் லோயர் டீத்தும் இந்த ஃப்ரண்ட் டீத் இருக்குங்களா, அதை வந்து டைட் பண்ணி சொல்லணும். சா சி சு, சா சி சு. ஓகே ஓகே, சொல்லுங்க. அபு சாலி, ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் படிக்கலாமா? எஸ் சார். பிஸ்மில்லா சொல்லி படிக்குமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆ இ உ, பா பி பு, த தி து, த தா தி தா தி து. ஓகே. து, த சி சு, ஜ ஜி ஜு, ஹ ஹி ஹு, ஹ ஹி ஹு, பா தி து, வா தி து, ரா தி ரு, ஜ ஜி ஜு, பா சி சா சு, சா சி சு. su. So in this page, students, we are mashallah, we are able to identify the fatha, kasra, zamma pronunciation with a single alphabet. You can see every box has a similar same alphabet. For example, alif, and along with the fatha, kasra, zamma, fatha, kasra, zamma. அதோடைய சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். So alhamdulillah, we completed till C. Let's start with the she, sha, she, shu. Sod is there. Sa, si, su. Dod is there. Do, vi, vu. Do, vi, vu. Va, dhamma, vu. Tha is there. Tha, thi, thu. Tha, thi, thu. Students, if you have any doubts in this pronunciation, you can ask me. Our professors are also there. They will rectify your doubts. Without doubts, irka? No, sir. No, sir. No. Alhamdulillah. So we have completed up to ta. Okay, ta. Fine. We are in the 5th line. Ta, za, za, zi, zu, za, zi, zu. Ain. Ain fataha. What is the sound of ain fataha? Any of you can answer. What, sir? Ain fataha வந்தா என்ன சவுண்ட் வரும்? ஆ ஆ. Ain kasra. Very good. Ain kasra. Ain kasra. E. Ain zamma. A, ri, a, ri, Then who is going to pronounce this one? Rain. யார் pronounce பண்ணலாம்? No, sir. சொல்லுங்க. Ga, gi, gu. Oh, very good. This one? Fa, fi, fu. MashaAllah. So, I think our HOD sir has joined the meet. Sir, you want to share tips for our students, please, sir? Assalamu alaikum warahmatullah. Please proceed, Sheikh Daud sir. Okay, I will okay, join, sir. inshallah. Okay, sir. Okay, sir. Okay, sir. So, alhamdulillah, students, we have completed till fa, fa, fi, fu. Okay. The next one is cough. This cough you have to start from your inner throat. உள் தொண்டையிலிருந்து இந்த காஃபை நீங்க வெளிப்படுத்தி ஓதணும். இங்கிலீஷ்ல வந்து கியூல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது கியூ வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனை சொல்றாங்க. கியூ காஃப். கா கை ஓ, கா கை ஓ. திஸ் ஒன் இஸ் வெரி ஈஸி. கா கி கு. தமிழ்ல கா சொல்றோம்ல, சேம் வே. காஃப். This one is called cough. Ka, ki, ku. எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்.
and this one is lam along with fatha kasra dhamma. La, li, lu for mim, ma, mi, mu, and for noon, na, ni, nu, noon fatha na, noon kasra ni, noon dhamma nu. For ha, he, hu. You have to take your breath from the chest, that is உள்ளத்துல, அதாவது உள்ளல இருந்து இந்த ஹாவை வெளிப்படுத்தி வரும். ஹா, அல்லாஹு சொல்றோம்ல, அந்த ஹா. ஹா, ஹி, ஹு. வா, இ, வா, வா, வி, வு. The last one is ya, e, you. Ya, e, ya kasra e, ya fatha ya, ya dhamma you, ya pesh you, that is ya dhamma you. So here students, mashallah, you can see all the 28 alphabets in a single table. The table pathina sonna it has 4 boxes, 4 columns irukku, sorry 4 column irukku, and 7 rows irukku. 7 4s are evlovanga? 7 4s are how much students? I asked the question. Hello, am I audible? Hello boys, am I audible? Yes sir. 7 4s are எவ்வளோன்னு கேட்டேனா? 28 sir. 28. ஸோ இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க பாருங்க, மாஷால்லா. Each row has 4 alphabets. Sorry, each row has 4 alphabets. There are 7 rows. So 7 4s are how much? 28. So I think there will be no doubts in this fatha kasra dhamma. Hope everyone have understood the different types of pronunciation. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஷார்ட் வவல்ஸோடைய ப்ரொனன்சியேஷன் வந்து ஏ, ஐ, யூ கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க, ஏனா ஆ சவுண்டு, ஐனா ஈ சவுண்டு, யூ மீன்ஸ் ஊ சவுண்டு. ஓகே, ஆ, இ, உ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் exercise is going to come now. That is, in the same in a single word it has both fatha, kasra and dhamma. Can you read the following Arabic words? For example, first one, right side. எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அரபிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட். ரைட் சைடில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சுன்னத்து, அதில் ஹைர் இருக்கு, பரக்கத்து இருக்கு. அரபிக் லாங்குவேஜும் ரைட் சைட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, முதல்ல காஃப் and then ra and then alif. So every other languages except Urdu starts with the left and ஆரம்பிக்கும். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அரபிக் ரைட்ல இருந்து ஆரம்பிக்குது. அல்லாஹ் தஆலா எல்லாமே ரைட்ல இருந்து விரும்புறான். தொழுகையில கூட பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு சுன்னத்தா இருக்கு. ஓகே, now the first one is, in this class alhamdulillah you are getting the meaning too. உங்களுக்கு மீனிங்கும் தெரியுது. கா, ரா, அ, காரா, அ. ஃபர்ஸ்ட் ஒன். புதுசா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க தயவு செய்து மைக்கை மியூட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. கா ஃபத்ஹா இருக்கு, கா ஃபத்ஹா கா, ரா ஃபத்ஹா ரா, காரா. ஹம்ஸா ஃபத்ஹா, அலிஃப் அலிஃப் சொல்லலாம், ஹம்ஸா சொல்லலாம். அலிஃப் ஃபத்ஹா அ, that is ஹம்ஸா. காரா அ. What is the first one? First one எப்படி படிக்கணும் தம்பிகளா? Any of you please read the first one? கா Ra a. கா ரா அ, காரா அ. கா ரா அ என்ன சொல்லுவாங்க ஜாயின் பண்ணி? கா ரா அ, Qara a. காரா அ. மீனிங்கை பத்தி கவலைப்படாதீங்க. We are not learning the language. லாங்குவேஜ் படிக்கல. We are about to learn how to read the Quran. அதாவது குரான் ஓதுற அளவுக்கு நீங்க தயாராயிட்டா போதும். ஸோ அதனால எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தயாராயிடணும் இந்த கிளாஸ் மூலியமா இன்ஷா அல்லாஹ். நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. அதனால காரா அ, கா ர அ, காரா அ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஷா, ஷீன் ஃபத்ஹா ஷா, காஃப் ஃபத்ஹா கா, ரா ஃபத்ஹா ரா. என்ன வரும் நீங்களே சொல்லுங்களேன். Shakara. Shakara. ஷக்கர. இப்போ ஒரு சின்ன
Shakara or Shakara? What is the correct one? Ra Fataha Ra. Shakara. 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 இங்கே தான் அடுத்த லெவல் வருது. யா ஃபதஹா யா, காஃப் கஸ்ரா கி, யகி, ஃபா தம்மா ஃபு. என்ன வரும்? யகிஃபு, 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 யகிஃபு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கா ரா அ, காரா அ. ஷா க ரா, ஷா க ர, ஷகர. يقف 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 يقف. ஓகே, ஹம்மாதுல்லா இருக்காங்களா? ஹம்மாதுல்லா, ஹம்மாதுல்லா இஸ் there? Okay, any other students except what is the name of that boy? அடிக்கடி படிக்கிறாரு, அவர் பேர் என்ன? அபு சாலிஹ் தவிர மற்ற பசங்க யாராவது படிக்கிறீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 3 பிராக்டிஸ் வேர்ட்ஸ் படிக்கலாமா? Who is going to read? தம்பி, கா ரா அ என்ன வரும்? ஜாயின் பண்ணா قرأ قرأ. شكر 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 شكر. يقف يقف يقف. next one inshallah. فا فتحة فا، ها كسرة هي، فهي. மீம் فتحة ما، فهيم. فهيم فهيما சொல்லக்கூடாது. فهيم فهيم فهيم. ஹா فتحة ஹா، سين زما سو، حسو. نون فتحة نا، حسونا حسونا حسونا. را فتحة را، غين كسرة غي، راغي. با فتحة با، رغيبة. راغيبة رغيبة. ஓகே, யார் படிக்கலாம்ப்பா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்? நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராக்டிஸ் கிளாஸ் தான், இது லெக்சர் கிடையாது. நீங்க படிச்சாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். இன்ஷால்லா படிங்க இன்ஷால்லா. யாரு? Who is going to read the first 2 lines? Am I audible? என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். யாராவது படிக்கலாமே? இம்தியாஸ் இருக்காரா? இம்தியாஸ், அப்துல் இம்தியாஸ். Is he in the class? Okay. Okay, அபு சாலி படிங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். قرأ شكر يقف فهم حسن رغب. MashaAllah, MashaAllah. Excellent. Abu Saleh, have you ever studied Arabic before this course program? எஸ் சார். Abu Saleh, ஓதிருக்கீங்களா? ஓதி இருக்கேன் சார். இதற்கு முந்தி இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றதுக்கு முந்தி ஓதிருக்கீங்களா எங்கேயும்? கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். மதர்ஸா போனதில்லை சார், அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க சார். மாஷா அல்லாஹ், தாய் திறந்து கத்துக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், சிறப்பு. அம்மாவுக்கு அல்லாஹ் எல்லா கிருபையும் செய்யட்டும். மாஷா அல்லாஹ். See, dear students, every one of you shall have the interest of reading. சார் ஷேக் தாவூத் சார் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஏனென்றால் நீங்க தயங்குறீங்களா அல்லது உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கா எனக்கு தெரியல தம்பி. உள்ளத்துல இருந்து தயக்கத்தை தயவு செய்து வெளியே எடுத்துருங்க. தயக்கம் இருந்தால் நம்ம படிப்புல கொஞ்சம் பின்னடைஞ்சிருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா படிச்சாலும் பரவாயில்ல, சார் சொல்றாருல கொஞ்சம் படிங்க. படிக்க வரலன்னு நோ ப்ராப்ளம். We will make proper arrangement for rectifying that defect, inshallah. Please proceed. Okay, Muhammad Riyaz, Abdul Qadir sir, I cannot able to study. Why? Abdul Qadir எதுக்கு படிக்க முடியல உங்களுக்கு? இத வாசிக்க வரலங்கறீங்களா?
ஓகே. ஆரிஃப். ஓகே சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க ஷேக் நவாஸ் சார். அவங்க ஏதாச்சும் சம் சார்ட் ஆஃப் இது இருக்கு, பின்னால் இன்ஷாஅல்லாஹ் சரி பண்ணிக்கலாம் சார். ஜஸாக்கல்லாஹ். Okay, sir. Okay. Walaikum salam. Okay, sir. Okay, dear students, as our sir said, நீங்க படிச்சாதான் வந்து இன்ஷால்லா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேற முடியும். அதன் அடிப்படையில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஐ ஜஸ்ட் ரிப்பீட் த techniques that we have been seeing this today's class. Qara'a, 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 shakara, 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 yaqifu, sorry, yaqifu, 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 yaqifu. Second line, fahima, fahima, fahima. Hasuna, hasuna, hasuna. Second line I am reading. Second line, third word I am going to read. Raghiba, ra, ghi, ba, ba fatha, ba. Raghiba. Third line, first word, right side. Kataba, 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 ka, ta fatha ta, kata, ba fatha ba, kataba. Ruziqa, ruziqa. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஒவ்வொன்றும் இருக்கு இந்த ருசிகா அப்படிங்கிற வேர்டில். ஃபர்ஸ்ட் ஜம்மா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கசரா, அதுக்கப்புறம் ஃபத்தஹா. ஸோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ருசிகா, ருசிகா, ருசிகா. அடுத்து பாருங்க, ضحك, ضحك, ضحك. ضاد فتحة ضا، حا كسرة حي، كاف فتحة كا. ضحك. last line, يا فتحة يا، صاد كسرة سي، يسي. فا ضمة فو، يصيف، يصيف، يصيف. middle one, عليمة، عين ضمة لام كسرة لي، علي، ميم فتحة ما، عليمة. لاحق، لاحق، قاف இருக்கு லாஸ்ட்ல. لاحق، 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 لاحق. So the first one is qara'a, second one is shakara, third one is yaqifu, fourth one is fahima, fifth one, second line is hasuna, raghiba, third line kataba, ruziqa, dhahika, last one yasifu, ulima, lahiqa, lahiqa, lahiqa. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இதில் டிஃபிகல்ட்டி இருக்கா? பதில் சொல்லலாம், தப்பு கிடையாது. இதில் எனக்கு இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு பையன் டைப் பண்ணலாம்ப்பா. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சேட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். சார் ஐ ஹேவ், ஒரு பையன் சொன்னார்ல, ஐ ஹேவ் சம் டிஃபிகல்ட்டி. என்ன டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டி சொன்னால் தெரியும். ஏன்னா சொன்னீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு அதை ரெக்டிஃபை. ஒரு பையன் வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் 2 நாளா, சார் ப்ளீஸ் சென்ட் மீ த ஃபத்தஹா கஸ்ரா ஜம்மா வீடியோ, ஃபத்தஹா கஸ்ரா ஜம்மா ப்ரொனவுன்சியேஷன் வீடியோ எனக்கு அனுப்புங்க. ஐ ப்ராமிஸ் டு சென்ட் ஹிம் ஆஃப்டர் இஷா. நான் இஷாக்கு அப்புறம் நான் வந்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நம்ம எடுப்போம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து எடுக்கிறது மூலயமா நீங்கள் வந்து அடுத்த தரக்கி, தட் இஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அதுக்கு தான் டியூஷன் அனுப்புகிறாங்கல்ல. டியூஷன் எதுக்கு? ஸ்கூலில் புரியல, டியூஷனில் போனால் இண்டிவிஜுவலாக வந்து அட்டென்ஷன், 1-to-1 லேர்னிங். ஸோ அதில் என்ன ஆகும்னு சொன்னால் டியூஷன் போகிறதுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ 70 ஸ்டூடெண்ட்ஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது. அந்த மாதிரி
நீங்க வந்து இதுல திறமையான பசங்க இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஈஸியா கிராஸ்பிங் பவர் நல்லா இருக்கக்கூடிய பையன் இருக்கா. சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பிரச்சனை இல்லை, அல்ல அப்படிதான் படைச்சிருக்கேன் எல்லாத்தையும். அப்போ நீங்க வந்து டைப் பண்ணி இண்டிவிஜுவலா சொன்னாதான் நம்ம வந்து உங்க மேல அட்டென்ஷன் எடுத்து இது என்னன்னு சொன்னாலும் இது வந்து ஒரு கேர் டேக்கிங் தான் இந்த கிளாஸ். 12 பேர் 13 பேர் வர்றீங்க, எல்லாருமே குரான் ஓதிடணும் இன்ஷா அல்லாஹ் 15 நாளைக்கு அப்புறம். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. ஸ்லோவாவோ ஃபாஸ்டாவோ ஓத ஆரம்பிச்சிடணும். இப்போ அதுக்காண்டி தான் இந்த நேரம் ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். If you have any doubts, please ask me. Our professors are also in the class. Senior professors இருக்காங்க, ரெக்டிஃபை பண்ணுவாங்க டவுட்ஸ் இன்ஷா அல்லாஹ். நம்ம தீன் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பசங்களுக்கு? ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் த பிகினிங் டே ஒன்ல இருந்து எந்த ப்ரொஃபஸர் உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்தாலும் கிளாஸ் எடுத்தாலும், இப்போ எடுத்துட்டு இருக்காருல டாக்டர் என்எஸ் ஷேக் தாவூத், அவங்க அப்துல் ரஹ்மான் சார், ஹெச்ஓடி சார், டே ஒன்ல இருந்து எல்லாரும் ஒரே பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ரீட் அவுட் பண்ணணும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நேற்று நான் ½ அரௌண்டு சம்திங் 20 மினிட்ஸ் ஏதோ கிளாஸ் எடுக்கும் போதும் உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நம்ம டீச் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணிடுவாங்க, அவங்க அவங்க பார்த்து முடிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பார்ட்டில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்த 15 டேஸில், 15 இல்லை 10 டேஸ்லேயே நீங்கள் வந்து குரான் படிக்க தெரிஞ்சிருவீங்க ரீடிங். இல்லாட்டி இந்த 15 இல்லை 50 டேஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதனால யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஈவன் ஆஃப்டர் கிளாஸ் ஆர் பிஃபோர் கிளாஸ். இன்னைக்கு என்ன நடத்துனாங்களோ கிளாஸ் முடிஞ்சிட்டு அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ½ hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது படிச்சு பாருங்க. கா ரா ஆ கரா ஆ ஷ ரி பா ஷரிபா. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல பிகினிங்ல ஆல்பபெட் அலிஃப் பா தா சா ஜீம் ஹா அது எல்லாரும் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் படிச்சு காட்டினீங்க, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிச்சு. அதோட இம்பார்ட்டன்ட் இதுதான். ஆல்பபெட் கத்துக்கிட்டீங்க, ஓகே ஃபைன். ஆல்பபெட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க குரான் ஓத முடியுமானா முடியாது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த ஃபதஹா, கசரா, தம்மா, சுக்குன், ஷத்தா, இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் இருக்கு, தன்வீன் சொல்லுவாங்க, மத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் செகண்டரி தான். ஆல்பபெட்டோட இம்பார்ட்டன்டா நீங்க கத்துக்கிறது இந்த ஃபதஹா, கசரா, தம்மா, சுக்குன், சத்தா. அந்த சுக்குன் கூட எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கத்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எப்படி நீங்க ஆல்பபெட் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்ல கிளாஸ்ல அவர் படிக்க சொன்னா உடனே படிச்சு நல்லா பக்காவா மாஷா அல்லாஹ் நிறைய பேர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, நல்லா படிச்சீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபதஹா, கசரா, தம்மாலையும் நீங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்க படிச்சிட்டீங்கன்னா, படிக்க தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா குரான் ஆரம்பிச்சிடலாம், ஓத தெரிஞ்சுக்கலாம். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஹெச்ஓடி சாரும் உங்களுக்கு ஏன் படிக்க வச்சாங்க தெரியுமா? படிங்கப்பா. ஏன்னா நீங்க எப்படி ரீட் பண்றீங்கன்னு சொல்லி செக் பண்றதுக்கு, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுடைய லெவல் எதுல இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சார் வந்து உங்களை டீச் பண்ணுவாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது இருக்கு, பேசிக் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான், ஏன்னா எல்லா விரலும் ஈவனா இல்லை. இப்ப எல்லாரும் சைமல்டேனியஸா எல்லாரும் வந்து கரெக்டா வந்துட முடியாது. ஒரு சில பேர் வந்து 15 டேஸ், ஒரு சில பேருக்கு வந்து 20 டேஸ், ஒரு சில பேர் 5 நாள்ல கத்துப்பாங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய இது டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ரீட் அவுட் பண்ணுங்க, நீங்க வாய் தொடங்க, கொஞ்சம் படிங்க. தப்பா படிச்சா பரவாயில்ல, டே 1ல இருந்து நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தப்பா படிச்சாலும் பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறோம்,
ஸ்டார்டிங்ல நம்ம தப்பு தப்பா ஓட்டி எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்போம். ஆஹா என்னால சைக்கிள் ஓட்ட தெரியலப்பா, கீழே விழுந்துட்டேன், காலில் அடிபட்டுச்சு, நான் ஓட்ட மாட்டேன், காலெல்லாம் ரத்தம் வந்துச்சு சொல்லி விட்டுட்டோமா? திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி சைக்கிள் ஓட்டல. அதே மாதிரி பைக் ஓட்ட கத்துக்கும் போது கூட, கார் ஓட்ட கத்துக்கும் போது கூட, பிகினிங்ல எது ப்ராக்டிஸ் பண்ணாலும் ட்ரைன் பண்ணாலும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதனால இந்த ஆல்பபெட்ஸ் இருக்கே, இந்த மெயின் ஃபதஹா கத்தரா தம்மா, இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. புரியுதா? ரீட் பண்றீங்களா? இப்போ எல்லாரும் ரீட் பண்ணுங்க. எல்லாரும் மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க மிஸ்டேக் பண்ணதான் நம்ம அதை சரி பண்ண முடியும். நீ எங்கே மிஸ்டேக் பண்ற, எப்படி நீ படிக்கிற, உனக்கு என்ன இஷ்யூ இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி டீச்சர் ஜட்ஜ் பண்ண முடியும்? அதனால டீச்சர் உன்னை ஜட்ஜ் பண்ணணும், நீ படிக்கணும். நீ படிச்சாதான், வாய் திறந்தாதான், பேசினாதான். ஏன்னா இது ரீடிங் கிளாஸ், QRL ரீடிங் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். குரான் வந்து ரெசிடேஷன், ரீட் பண்ணணும். அப்போ நீ இந்த கிளாஸஸ்ல ரீட் பண்ணாதான் அங்கே குரான் ரீட் பண்ண முடியும். ஜஸ்ட் கவனிச்சுட்டு போறது இல்லை இது. அதனால இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீ மிஸ்டேக் பண்ணுவேன், எங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டார்டிங்ல பிகினிங்ல மிஸ்டேக் வரும், தவறுகள் பண்ணுவீங்க, தப்பு பண்ணீங்க, இட்ஸ் ஓகே. நாங்கள் ஸ்டாஃப், நாங்கள் டீச்சர்ஸே ஓகேன்னு சொல்கிறோம். பரவாயில்ல, தப்பு பண்ணு, நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நீங்கள் உச்சரிப்பு, அந்த ப்ரொனவுன்ஷன், கோவை கா சொல்லிட்டீங்கன்னா நம்ம சொல்லி கொடுப்போம். அது கோப்பா கா இல்லை, சார் வந்து கிளீனாக உங்களுக்கு எடுத்துட்டு வராரு, சொல்லிட்டு வராரு. இருந்தாலும் நீ படிக்கும்போது அந்த ப்ரொனவுன்ஷன், உச்சரிப்பு மிஸ்டேக் பண்ணால் அங்கே அவர் சொல்லி கொடுத்துருவார். இந்த சவுண்ட் இதுக்கு இல்லை, இதுக்குன்னு சொல்லி. புரியுதா? படிக்கலாமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் யாருமே ஃபெடப் ஆயிடக்கூடாது. என்ன எல்லாரும் படிங்க படிங்க சொல்கிறாங்களே, எங்களால் படிக்க முடியலையே. இப்போ ஒருத்தவங்க அந்த சாட் பாக்ஸில் மெசேஜ் டைப் பண்ணாங்க, ஐ கான்ட் ஏபிள் டு ரீட் சொல்லி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உன்னால் படிக்க முடியல, ரைட். என்ன படிக்க முடியுது? அந்த 3 லெட்டர் இருக்கு பாருங்க, கோ ரா ஆ, கோ ரா ஆ, 3ல் 1 படிக்க முடியும்ல, கோ. அதுக்கப்புறமா சார் இந்த வார்த்தை என்ன, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு தெரியல சார், நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். 3rd லெட்டருடையக்கு மேலே அம்சா இருக்கு, அலிஃப்க்கு மேலே அம்சா இருக்கு, கோ ரா ஆ, அது எப்படி உச்சரிப்பு சொல்றது கேளுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் நீங்க கேளுங்க. வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ், யூ கேன் ஆஸ்க். நீங்க கேளுங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணும்போது தான் நாங்கள் அது நீ புரிஞ்சிக்கல, இன்னொரு வாட்டி நம்ம சொல்லி கொடுப்போம். புரியுதா? சரி, ஆரம்பிக்கலாமா? படிக்கலாமா? சார் இப்போ ஒருத்தனா படிக்கட்டும், அப்போதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவன் என்ன மிஸ்டேக் பண்றான்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் நீங்க அப்போ ஷேர் பண்ண மாதிரியே இதே ஓகே ஃபைன். ஸ்டூடெண்ட்ஸ், முகமது அனஸ் மற்றவங்கலாம் இருக்கிறீங்களா, கொஞ்சம் படிங்க. இட்ஸ் ஓகே. நீ 1 லெட்டர் படித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அது ட்ராப் மேக் ஏ ஓஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. கம் ஆன், ஸ்டார்ட். ஓகே, படிங்கம்மா. அப்துல் காதிர், இது படிக்கலாமே இன்ஷா அல்லாஹ். ஆ இ உ இன்ஷா அல்லாஹ். ஃபதஹா கஸ்ரா தம்மா. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, படிங்க. ஏன்னா ஒரு சிலர் பசங்க வந்து அலம்பலா படிச்சிடறாங்க. பபுசாலி, சின்ன பையன் ஒருத்தர் வருவார், அவர் இன்னைக்கு வரல. அவ்வளோ ஆர்வம் படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். படிக்க 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 தான் உங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ யார் படிக்கலாம்? Who is going to read? Sorry? படிமா ப்ளீஸ் படி. படிமா படி. யகிஃபு, Fahimu, மாஷா அல்லாஹ். ஹசுன, ஹசுனக்கு அப்புறம் Ragiba, ரகிப. நெக்ஸ்ட் Akaba, Rizika, மாஷா அல்லாஹ். Lahika, யசிஃபு, Ulimu, ஒலிம. Ulima,
லஹிக்க லஹிகா லஹிகா லஹிகா. ஓகேப்பா, ஜஸாக்கல்லாஹ். உன் பேரு? சையத் அஃப்ரோஸ் சார். கொஞ்சம் வெளில அஃப்ரோஸ். அஃப்ரோஸ். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நல்லா படிச்சீங்க. மாஷா சார் அல்லாஹ். கொஞ்சம் வெளில இருக்கேன், அதான் சார் ஒரு நாள் சார் இருக்குல்ல. ஓகே ஓகே, சூப்பர்மா. நல்லா படிச்சீங்க. மாஷா அல்லாஹ். நைஸ். மாஷா அல்லாஹ். சையத் அஃப்ரோஸ் படிச்சாங்க பாருங்க. கரஅ, ஷக்கர, யகிஃபு. அதே போல மற்ற பசங்களும் இன்ஷா அல்லாஹ் முன் வந்து படிக்கணும். அடுத்து யாரு? தப்பே கிடையாது. இந்த கூச்சப்படவே கூடாது, வெக்கப்படக்கூடாது. இது ஒன்றும் இப்போ நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி குரான் ஓதும் போது மிஸ்டேக் பண்ணால் டபுள் சவாப் கிடைக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் கத்துக்கிறீங்க, சரிங்களா? அதனால கூச்சப்படமே தேவையில்லை. படிங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து கிளாஸே உங்களுக்கு தான். நான் மட்டும் படிச்சுட்டு நான் மட்டும் நடத்திட்டு போனா பேருக்கு தான் அது நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிற அந்த மாதிரி கிடையாது இந்த கிளாஸு. திஸ் கிளாஸ் இஸ் நாட் ஃபார் நேம் சேக். திஸ் இஸ் ஃபார் பீப்புள், என்ன சொல்றது, பீப்புளுடைய வெல் விஷஸ்க்காண்டி நம்ம இது சேக் ஃபார் த சேக் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சேக் தான் இது இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். படிங்க தம்பி. அடுத்து யாரு? இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, படிங்க. ப்ரெசன்டேஷன் எப்படி ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு விஷயத்தை டீச் பண்ணும்போது அதில் ஆடியோ வீடியோ இருக்குது, விஷுவல் இருக்குது. விஷுவலோட ஒரு விஷயத்தை படித்தா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயம் நம்ம கிளாஸில் இருக்குப்பா. ஸோ விஷுவலோட சொல்லி கொடுக்குறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதான் கிளாஸே. என்னன்னு சொன்னால் நீங்கள் படிக்கிறது தான் கிளாஸ். ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நம்ம ப்ரொஃபஸர்ஸும் பேசுனாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் நிறைய கேள்வி கேட்கணும், நீங்கள் தான் படிக்கணும். ஸோ வரக்கூடிய கிளாஸஸில் தயங்காமல் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக இன்ஷா அல்லாஹ் முன் வந்து படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன் இப்போ. ஐ திங்க் த டைம் இஸ் அரவுண்ட் டைம் என்ன 7:53 இன்ஷா அல்லாஹ். சரி, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஸ்டாப் ஷேரிங் மை ஸ்க்ரீன். பிஸ்மில்லாஹ். கிளாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பிங்களா, மண்டே டு ஃப்ரைடே, மண்டேலேருந்து ஃப்ரைடே தான் கிளாஸு. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு. சாட்டர்டே சண்டே கிடையாது. சாட்டர்டே சண்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம எது வரை முடிச்சிருக்கோமோ அது வரையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எது வரை முடிச்சிருக்கோம்? ஷார்ட் வவல் முடிச்சிருக்கோம், பத்தா கசரா தம்மா. இந்த 3 விஷயம் வர்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? புக்கு அனுப்பியிருக்கேன் நான் உங்களுக்கு. புக்கு குரூப்பில் இருக்கீங்களா? புக்கு இருக்கு. இப்போ அப்படி யார்கிட்ட புக் இல்லையோ எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் ஷேர் பண்ணுறேன். லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் குரூப்பில். சார் எனக்கு புக் இல்லை, நான் லேட்டாக தான் குரூப்பில் வந்தேன்னு சொன்னால் ப்ளீஸ் மெசேஜ் மீ, ஐ வில் ஷேர். மெட்டீரியலோடு உங்களுக்கு சொல்லித்தரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதை ஒழுங்காக பயன்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? ஓகேம்மா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் we'll continue the Quran class on Monday. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.